பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா விதமான திருக்குரான் தமிழாக்கம், நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறு, இஸ்லாமிய முன்னணி புத்தக வெளியீட்டாளர்களின் புத்தகங்கள் கிடைக்கும் ஒரே இடம் பஷாரத் பப்ளிஷர்ஸ். இலக்கிய தென்றல் அப்துல்லா அலியார் எழுதிய நான் காதலிக்கும் இஸ்லாம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் உள்ளிட்ட மார்க்க அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள் கிடைக்கும் ஒரே இடம் பஷாரத் பப்ளிஷர்ஸ். 83 அங்கப்பன் நாயக்கன் தெரு, மண்ணடி, பாரிமுனை, சென்னை 1, பீச் ரயில் நிலையம் அருகில். தொலைபேசி 25225028. பஷாரத் பப்ளிஷர்ஸ். இந்த அறக்கட்டளை பட்டினியாலும் சுத்தமான குடிநீர் இன்றியும் நோய்வாய்ப்பட்டு குழந்தைகள் இறப்பதை தடுப்பதற்கு முயற்சிகள் எடுத்து வருகிறது. ஜாம்பியா, கென்யா போன்ற பகுதிகளில் குழந்தைகளுக்கு சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதுடன் ஹெய்டி, கென்யா, உகாண்டா, நிகரகுவா, மெக்சிகோ, ஆப்கானிஸ்தான், பிலிப்பைன்ஸ், சோமாலியா, எத்தியோப்பியா போன்ற நாடுகளில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிறுவர்களுக்கான கல்வி வசதியும் மற்றும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான உதவி திட்டங்களும் வழங்கப்படுகின்றன. இந்த அறக்கட்டளைக்கு லைக்கா அறக்கட்டளை நிதியுதவி வழங்கி உதவி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. டாமிலோலா டெய்லர் ட்ரஸ்ட். பயம் மற்றும் வன்முறை கலாச்சாரத்திற்குள் சிக்கியிருக்கும் நகர்ப்புற இளைஞர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான கற்றல் மற்றும் வழிகாட்டுதலை வழங்கி அவர்களின் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள உதவி செய்வதே டமிலோலா டெய்லர் ட்ரஸ்டின் நோக்கமாகும். இந்த அறக்கட்டளைக்கு நிதியுதவி வழங்கியுள்ள லைக்கா அறக்கட்டளை அதன் உதவி திட்டங்களுக்கு ஆதரவு வழங்கியுள்ளது. முஸ்லிம் எய்ட். முஸ்லிம் எய்ட் அறக்கட்டளை உலகில் 70க்கும் அதிகமான நாடுகளில் தொண்டு பணிகளை முன்னெடுத்து வருகின்றது. முக்கியமாக இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவசர உதவிகளையும் அடிப்படை வாழ்வாதார உதவிகளையும் இந்த அறக்கட்டளை வழங்கி வருகிறது. இனம், மதம், மொழி, கொள்கை, நாடு என்பதற்கு அப்பால் இந்த உதவிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த அறக்கட்டளைக்கு லைக்கா அறக்கட்டளை உதவிகள் வழங்கி திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. சில்வர் ஸ்டார் அறக்கட்டளை நீரிழிவு நோய் தொடர்பான விழிப்புணர்வையும் அந்த நோய் இருக்கின்றதா என்ற பரிசோதனைகளையும் மக்களுக்கு இலவசமாக வழங்கி நோயை கட்டுப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ள அறக்கட்டளை நிறுவனமே சில்வர் ஸ்டார் நிறுவனமாகும். சில்வர் ஸ்டார் அறக்கட்டளை இங்கிலாந்து மற்றும் இந்தியாவில் இந்த தொண்டு பணிகளை நடத்தி வருகிறது. இந்த அறக்கட்டளையின் நிதி திரட்டலுக்கு பிரபல பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், பிரபல நடிகை ஷில்பா ஷெட்டியும் ஆதரவு வழங்கி வருகின்றனர். இந்த அறக்கட்டளையின் நடமாடும் நீரிழிவு நோய் பரிசோதனை திட்டத்திற்கு லைக்கா ஞானம் அறக்கட்டளை ஆதரவு வழங்கியுள்ளது. லைக்கா ஞானம் அறக்கட்டளை இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டு உலகில் அவசர உதவிகள் தேவைப்படுகின்றவர்களுக்கு உதவிகள் வழங்க தவறவில்லை. ஜனவரி 22ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு ருமேனியா கடும் பனிப்பொழிவை சந்தித்தது. பின்தங்கிய கிராமங்களில் வாழ்ந்த மக்கள் பெரும் கஷ்டங்களை எதிர்கொண்டனர். இவர்களுக்கான அவசர உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்காமல் இருந்த வேளையில் லைக்கா அறக்கட்டளை அங்கு சென்று மக்களுக்கு தேவையான உதவிகளை 8ஆம் தேதி நவம்பர் 2013ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸில் வீசிய கடும் சூறாவளியால் அந்த நாடு பெரும் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களில் அலுவலகங்களை 4 நாட்களில் திட்டமிட்டது போன்றே திறந்து வைக்கப்பட்டுள்ளன. அரசு சார்பற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் போன்று பல கிளைகளை ஒரே தடவையில் ஆரம்பித்த அந்த சவாலான பயணம் இப்படித்தான் ஆரம்பமானது. ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முல்லைத்தீவு. அழகான வரவேற்புடன்
லைக்கா ஞானம் அறக்கட்டளையின் ஸ்தாபகர் திருமதி ஞானாம்பிகை அல்லிராஜா, லைக்காவின் ஞானம் அறக்கட்டளை மற்றும் லைக்கா மொபைல் நிறுவனத்தின் தலைவர் திருவாளர் சுபாஸ்கரன் அல்லிராஜா, லைக்கா மொபைல் நிறுவனத்தின் பிரதிநிதி தலைவர் திருவாளர் பிரேமானந்தன் சிவசாமி மற்றும் லைக்கா மொபைல் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கிறிஸ் டூரு மற்றும் பல அதிகாரிகள் இணைந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள நீராவிப்பட்டி கிழக்கு முள்ளிய வளையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பிராந்திய காரியாலயத்தை சம்பிரதாய பூர்வமாக திறந்து வைத்து 2ஆம் கட்ட பணிகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தனர். அந்த நிகழ்வை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவிகள், தையல் இயந்திரங்கள், மாணவர்களுக்கான கல்வி நிதி உதவிகள், துவிச்சக்கர வண்டிகள், பென்சில்கள், பேனாக்கள், குழந்தைகளுக்கான புத்தகங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான 3 சக்கர வண்டிகள் என பல்வேறு அன்பளிப்பு பொருட்கள் அங்கு குழுமியிருந்த பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. அதே நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி யுத்தத்தின் பேரழிவுகளை சந்தித்த தமிழ் மக்கள் வாழ்ந்து வரும் கிளிநொச்சி மாவட்டத்தின் திருநகரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டது. அங்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவிகளையும், மாணவர்களுக்கான நிதி உதவிகள் மற்றும் பாடசாலை உபகரண பொருட்களையும், மாற்றுத்திறனாளிகளுக்கான அன்பளிப்பு பொருட்களையும் வழங்கினர். தையல்ன்றது நான் தைக்க தெரியும், நான் இயங்குறேன். ஆனால் இதை கொடுத்து சொன்னதால நம்பிக்கை கட்டி எங்கள் குடும்பத்தில் நான் சொல்றேன். இந்த உதவியால் இந்த வாழ்வாதாரத்தை எங்கள் மெருகூட்டக்கூடியதாக இருக்கும். அதை வைத்து ஏழு பிள்ளைகளையும் வருமானத்தை ஊட்டக்கூடியதாக இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு தேவைகளையும் நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அதை விட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இப்படியான திட்டங்களை எமது மக்களுக்கு செய்கிறதால எவ்வளவு பெரிய நன்மைகளை அடையலாம் என்று சொன்னால் ஏற்கனவே இடம்பெயர்ந்து நிறைய மக்கள் நிறைய துன்பங்களை அனுபவித்துள்ளனர். இப்போது உடமைகள் எதுவுமே இல்லாதது இந்த உதவி வந்தவர்களுக்கு மேலும் பெரிய உதவியாக இருக்கும். இப்படியான திட்டங்களை கிராமமாக எட்டுமுள்ள வர்மக்கோட்டையில் உள்ள மக்களுக்கு இப்படி வேறு திட்டத்தை கொடுப்பதற்கு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு 7 பிள்ளைகள், எனக்கு நான் தையல் பழகினேன். அப்புறம் நான் கூலி வேலை வயசான் கையில கட்டி குடும்பத்தை உள்ளில படிக்கிட்டு நல்ல நிலை கொண்டு வரணும்னு ஆசை. அதனால அந்த வாழ்க்கை மேம்பட்டு வந்து கண்டுபிடிச்சு. இந்த 2ஆம் கட்ட பணிகளில் குறிப்பாக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட சமூகங்களின் கல்வி மற்றும் வாழ்வாதார அனுசரணை திட்டம் என்ற திட்டத்தின் ஊடாக சுமார் 10,000க்கும் மேற்பட்ட சிறுவர்களுக்கும் 660 குடும்பங்களுக்கும் லைக்காவின் ஞானம் அறக்கட்டளை வருடாந்திரம் உதவிகள் வழங்கி வருகிறது. இதன் மூலம் இலங்கையின் மேற்குறிப்பிட்ட 11 மாவட்டங்களில் இருந்து வருடாந்திரம் தலா 55 குடும்பங்கள் விகிதம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களின் குடும்பங்களில் நிலவும் வறுமையை நிரந்தரமாக இல்லாதொழிக்கும் நோக்கில் குடும்பம் ஒன்றிற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையினை வழங்கி அவர்களின் நிரந்தர வாழ்வாதார மூலத்தினை ஏற்படுத்தி கொடுப்பதே எங்கள் நோக்கமாகும். ஜூன் 23ஆம் தேதி யாழ்ப்பாணம் காலை 10 மணி. யாழ்ப்பாணத்தின் 4ஆம் குறுக்கு தெருவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள லைக்காவின் ஞானம் அறக்கட்டளையின் பிராந்திய அலுவலகம் திங்கட்கிழமை அன்று திறந்து வைக்கப்பட்டது. பலத்த வரவேற்பிற்கு மத்தியில் நல்லூர் துர்காதேவி மண்டபத்தில் நடைபெற்ற விசேஷ நிகழ்வில் பயனாளிகளுக்கான உதவிகளும் அன்பளிப்பு பொருட்களும் வழங்கப்பட்டன. இந்த ஆவணப்படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எங்களிடம் கேட்கப்பட வேண்டிய கேள்விகளுக்கு பல கேள்விகளுக்கு அங்கு விடை கிடைத்திருக்கும். இன்னும் எளிமையான கேள்விகள் இருந்தால் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் நாம் உங்களுக்கு விடை கொடுக்க தயாராக இருக்கின்றோம். அத்தோடு இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடியவிட்டு லஞ்ச் அங்கு ஏற்பாடு பண்ணி இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பிரஸ் கிச்சனில் உங்களுக்கு தேவையான விளக்குகளும் கொண்ட செய்தி கொண்டு அவங்க வைத்திருக்கின்றோம். மேலதிகமாக 18ஆம் தேதி எங்கள் கத்தி மரத்தினுடைய இசை வெளியீட்டு விழா, அந்த விழாவுக்கு நீங்கள் அனைவரும் வருகை வந்து அந்த விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். எந்த ஒரு பொலிட்டிக்கல்
பேக்ரவுண்டும் எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை. இலங்கை அரசு நன்றாக விளங்கியது. எங்களுடைய நோக்கம் மக்களுக்கு உதவி செய்வதாகவும் சேரிட்டி ஒர்க் என்றபடியாத்தான் எங்களை அலோவ் பண்ணாங்க. அதாவது பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள எந்த அரசியல் பேக்ரவுண்டையும் இலங்கை அரசு அனுமதிக்காது. அது இலங்கை அரசு என்ற பிரச்சனை. எங்களை பொறுத்தவரை இலங்கை அரசுக்கு நன்றாக தெரிந்தது, அப்படி நான் புரிந்து கொள்கிறேன். நாங்கள் எந்த ஒரு பொலிட்டிக்கல் நோக்கமும் எந்த ஒரு சலுகையும் எங்களுக்கு இல்லை.